ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் வந்து மாடல் 7 வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்ட்டும் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் டெஸ்ட்டும் தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து மாடல் 8க்கான சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி வீதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, கொஷினில் வந்து வட்டி வீதம் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாடல் 8ல் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாடல், ஓகேங்களா. ஸோ இந்த வட்டி வீதம், அசல் தொகை கண்டுபிடிக்கிறது, இதில் இருந்தெல்லாம் தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த 2 மாடலையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சம்ஸ் வந்து போட்டு பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாடல் சம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை கலெக்ட் பண்ணி அதில் டெஸ்ட்டும் நான் கொடுப்பேன். ஸோ டெஸ்ட்டையும் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசல் தொகையில் 1/9 பங்காக மாற 2 ஆண்டுகள் ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையில தனி வட்டி பார்த்தீங்கன்னா அசல் தொகையில 1/9ன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து 2 ஆண்டுகள் ஆகிறது எனில் அந்த வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்டு வந்து இப்போ எத்தனை 2 வருஷம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து வட்டி வீதம் 6 தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தனி வட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசல் தொகையில 1/9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அசல்னா நமக்கு என்ன வரும், பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட், ஓகேங்களா. அப்போ P × 1/9 அப்படிங்கிறதான் வந்து நமக்கானது தனி வட்டி, ஓகேங்களா. ஸோ தனி வட்டி பார்த்தீங்கன்னா B × 1/9. ஸோ இப்போ நமக்கு வந்து தனி வட்டி இருக்கு, ஆண்டு இருக்கு. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வட்டி வீதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எப்போதும் போல ஃபார்முலா படி தான் போட போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SI = BNR/100. தனி வட்டி இங்கே என்ன இருக்கு, B × 1/9, ஓகேவா. X = B × ஏன்னா பியும் நமக்கு தெரியாது, அசல் தொகைன்னு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால B × ஆண்டு வந்து என்ன 2 ஆண்டுகள், 2 × 6/100. ஸோ இதெல்லாம் இந்த பக்கெட்டு கொண்டுட்டு வருவோம். அப்போ வகுத்தல் இருக்குது இங்கிட்டு போனால் பெருக்கல்ல மாறும். டிவைடட் பை மேலே உள்ளதெல்லாம் கீழே வந்துடும், ஓகேங்களா. Z = 6. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிக்கு இந்த பி வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது 2ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணலாம். இங்கே 50ன்னு வரும். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R = 50/9 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பின்னமா இருக்கு. கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதே வந்து நீங்க வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர். பட் வந்து கொஷின்ல கலப்பு பின்னத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 50 45 வரும், ப்ளஸ் வந்து 5 கூட்டினோம்னா நமக்கு 50 அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ மேலே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, அதோட வந்து என்ன ப்ளஸ் பண்ணால் வந்து நமக்கு மேலே உள்ள வேல்யூ வந்து வருது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 50 45 ப்ளஸ் 5 வந்து என்ன வரும், 50ன்னு வரும். அப்போ 50/5/9, அதாவது 5/9 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து விடையா வரும். ஸோ கொஷினோட ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸோ இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா கலப்பு பின்னத்தில் போடுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மெத்தடில் வந்து போட்டுக்கோங்க. செகண்ட் சம் பாருங்க. ஒரு தொகையின் தனி வட்டி வந்து 3 வருடங்கள்ல 1/4 பங்கு எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு தொகையோட தனி வட்டி பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள்ல 1/4. ஸோ அப்போ வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டு வந்து 3 ஆண்டு, வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். தனி வட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகைன்னா என்ன அசல் தொகை, ஓகேங்களா. அப்போ B × 1/4 அப்படின்னு வரும். அப்போ எப்போதும் போல ஃபார்முலா படி போட வேண்டியதுதான். SI = BNR/100. நமக்கு தனி வட்டி என்ன B × 1/4. அதுக்கப்புறம் இங்கே ஃபார்முலாவில் வந்து ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க 3, ஓகேங்களா. 3 × 6/100. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து என்னென்ன அடிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. இந்த பிக்கு இந்த பி கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருனாங்க இது பார்த்தீங்கன்னா 24 நாள் வரும். அப்போ 24/3 அப்படிங்கிறது நமக்கு தனி வட்டியா வட்டி வீதம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை கலப்பு பின்னத்துல போட்டோம்னா எப்படி வரும் அப்படின்னா 8/1/3 அப்படிங்கிறது நமக்கு வந்து விடையா வரும். ஸோ கான்செப்ட் எப்படின்னா கொஸ்டினை நல்லா பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நல்லா ரீட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபார்முலா படி போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்க. ஒரு அசலானது 2 வருடங்கள்ல 9/4 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்கணும். ஆண்டு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு. இங்கே வந்து அசல் தொகை வந்து நமக்கு என்னன்னு
ஸோ அப்போ நம்ம பியும் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அசலானது 2 வருடங்கள்ல வந்து 9/4 மடங்காகிறது. அப்பனா இது வந்து மொத்த தொகைனா ஓகேங்களா. அப்ப அமௌண்ட் வந்து பி இன்ட்டு 9/4. ஸோ கொஸ்டின் பாருங்க, ஒரு அசலானது பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள்ல 9/4 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 4 மடங்காகுது, 9/4 மடங்காகுது. இங்க வந்து தனி வட்டி அவங்க வந்து கொடுக்கல, அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அசல் இருக்கு பி இன்ட்டு 9/4 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிளஸ் எஸ்ஐ. அப்ப பி பிளஸ் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, BNR/100. அதை போட்டுக்கோங்க. எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா BNR/100. அப்ப A is equal to B plus BNR/100 அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இங்க அமௌண்ட் என்ன, B இன்ட்டு 9/4. அப்ப அதை அப்படியே போட்டுக்கலாம். B இன்ட்டு 9/4 B பிளஸ் B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஆன்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 இன்ட்டு 6/100. ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பெருக்கிக்கலாம் நம்ம. அப்போ 9B டிவைடட் பை 4. இந்த B இந்த சைடு வந்தா பிளஸ்ல இருக்குது, இங்கிட்டு வந்தா என்ன வரும், மைனஸ்ல வரும் ஓகேங்களா. ஏன்னா இங்க இந்த பக்கம் உள்ளது நம்ம இங்கிட்டு கொண்டு வர போறோம். இப்போ பிளஸ்ல உள்ளது மைனஸா வரும், வகுத்தல்ல உள்ளது பெருக்கல்ல வரும் ஓகேங்களா. அப்போ B இன்ட்டு 2 இன்ட்டு R/100. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 9B மைனஸ் 4B/4 ஓகேங்களா. இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு, நம்ம பின்னமா போட்டுக்கலாம். 9B மைனஸ் 4B/4 is equal to B into 2 into R/100. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க உள்ளதை நம்ம இந்த சைடு கொண்டு வருவோம். 9ல 4 போயிடுச்சுன்னா 5. அப்ப 5B இன்ட்டு இந்த 100 இங்க வந்துருமா, 100 டிவைடட் பை 4 இன்ட்டு 2 இன்ட்டு B ஓகேங்களா. அப்ப இந்த பிக்கு இந்த B வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம், 25 வரும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 125ங்கிறது 125 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம சுருக்கணும்னா 62.5, அதாவது 2ஆம் வாய்ப்பாடு சுருக்கணும்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 62.5% வந்து கிடைக்கும். ஸோ இந்த சம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டா அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போடணும். அப்போ A is equal to B plus SIங்கிறது அமௌண்ட்டோட ஃபார்முலா. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, BNR/100. ஏன்னா நமக்கு வந்து SI வந்து வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது, அதனால ஃபார்முலாவே போட்டுக்கலாம், BNR/100 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட், இங்க அமௌண்ட் என்ன இருக்கு, B இன்ட்டு 9/4 இருக்கா, is equal to B plus B இன்ட்டு இந்த 2, இது எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 9B டிவைடட் பை 4. இந்த B இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ்ல இருக்கிறது இங்கிட்டு வந்தோம்னா மைனஸ் B ஓகேங்களா. அதுக்கப்புறம் மைனஸ் 4B/4 பிளஸ் இது அப்படியே தான், இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதாவது இங்க பின்னத்துல இருக்குது, கலப்பு பின்னத்துல இருக்கிறத நம்ம பின்னமா மாத்திக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 9ல 4 போச்சுன்னா 5, 5B இன்ட்டு 100 டிவைடட் பை 4 இன்ட்டு B இன்ட்டு 2. அதுக்கப்புறம் இது எப்போதும் போல நம்ம சுருக்கி போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க, இது வந்து ஹோம்ஒர்க் சம். ஸோ இது வந்து இப்பயே போட்டுட்டு ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ ஒரு தொகையின் தனி வட்டி வந்து அத்தொகையின் 1/2க்கு சமம் மற்றும் ஆண்டு வட்டி வீதமானது வருடங்களுக்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒரு தொகையோட தனி வட்டி அத்தொகையின் 1/2க்கு சமம் மற்றும் ஆண்டு வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா வருடங்களுக்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன. ஸோ இந்த சம்ம வந்து செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th சம் பாருங்க, ரூபாய் 8000 ஆனது தனி வட்டியாக ரூபாய் 720 கிடைக்கிறது. தனி வட்டி காலமானது தனி வட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து நம்ம எழுதிக்குவோம். ரூபாய் 8000 அப்படிங்கிறது நமக்கு அசல் தொகை ஓகேங்களா. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 720. இப்ப தனி வட்டி காலம் பார்த்தீங்கன்னா தனி வட்டி வட்டி வீதத்துக்கு சமம். அப்ப ஆண்டும் வட்டி வீதமும் சமம். அப்ப N is equal to R அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ காலமும் வட்டி வீதமும் சமம்னு கொடுத்துருக்காங்க, அதனால N is equal to R அப்படின்னு வரும். அப்ப வட்டி வீதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஃபார்முலா படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ல
ஸோ தனி வெட்டியை மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் ஈக்குவல் டு தனி வெட்டி மேலே போட்டுக்கோங்க டிவைடட் பை பேலன்ஸ் உள்ள வேல்யூ என்ன இருக்கு, அசல் தொகை இருக்கு, ஆண்டு இருக்கு. அப்ப 8000 இன்ட்டு 6. ஏன்னா இங்க என்ஆர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு, காலமும் வட்டி வீதமும் சமங்கிறதுனால என்ஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப இதை வந்து இன்டூ, எப்போதும் வட்டி வீதம் கண்டுபிடிச்சோம்னா வட்டி வீதம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்ட்டு 100 அப்படின்றத மறக்காம போட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து சதவீதத்துல பார்த்தாலே டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வட்டி வீதம் கேட்டாலே இன்ட்டு 100 அப்படிங்கிறத மறக்காம போட்டுருணும். ஸோ நான் இப்போ சொல்றது ஷார்ட்கட் மெத்தட். இதை நீங்கள் ஃபார்முலாவிலையும் செய்யலாம். ஸோ இப்போ சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் செஞ்சாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து எப்போதும் சுருக்கி போட வேண்டியதான். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கு, 8 இருக்கு, இங்க 72 இருக்கு. இதை கேன்சல் பண்ணோம்னா 9 அப்படின்னு வரும். அப்ப ஆர் இன்ட்டு இங்க ஒரு பேலன்ஸ் ஒரு ஆர் இருக்கு. அப்ப ஆர் இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 9. இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க ஒரு ஆர் இருக்கு. அப்ப ஆர் இன்ட்டு ஆர், அது வந்து ஆர் ஸ்கொயர்னு போடலாமா, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்ப ஆர் ஸ்கொயர், இந்த 9க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 3 அப்படின்னு வரும். அப்ப ஆரோட வேல்யூ, வட்டி வீதத்தோட வேல்யூன்னா 3%. பாருங்க, இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க ஒரு ஆர் இருக்குனால ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறது வேல்யூ. அப்ப 9க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், நமக்கு 3 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப ஆர் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறதா நமக்கு விடை. ஸோ நீங்க இதை ஃபார்முலா படியும் போடலாம். S ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அந்த மெத்தட்ல போட்டாலும் இதே தான் வரும். ஸோ அந்த மெத்தட்ல போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறதுனால இருந்தாலும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வெட்டி அசலை போல 16/25 பங்கு, மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொகையோட தனி வெட்டி பார்த்தீங்கன்னா அசலை போல 16/25. அப்ப தனி வெட்டி என்ன, பி இன்ட்டு 16/25 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, காலமும் வட்டி வீதமும் சமம். அப்ப என்ஸ் ஈக்குவல் டு ஆர். அப்ப 6 வட்டி வீதம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து ஃபார்முலா படியே போடலாம். S ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு போடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, பி இன்ட்டு 16/25. ஆண்டு வந்து நமக்கு என்ன, ஆர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆண்டு. இன்ட்டு இந்த ஆரையும் போட்டுருணும், அதை மறந்துடக்கூடாது, டிவைடட் பை 100. ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதே மெத்தட் தான். இந்த ஃபார்முலாவில் வந்து போட்டாலும் ஆன்சர் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே கொண்டு போவோம். பி இன்ட்டு 16 இன்ட்டு 100 அப்படின்னு வரும், டிவைடட் பை 25 இன்ட்டு பி இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் வந்து என்ன வரும், ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு பாருங்க. இந்த பிக்கு இந்த பி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர் வராது. ஓகேங்களா, இதை நான் அடிச்சிருக்கேன், இங்கிட்டு தான் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 25க்கு இதை அடிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 4. ஸோ இதை நீங்க பெருக்கியும் வந்து ரூட் எடுக்கலாம், அப்படி இல்லாம டைரக்டாவே நம்ம ரூட் எடுத்தா ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும். அப்ப 16க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 4 நன்னாங்க 16. 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2ன்னு வரும். அப்ப 4 இன்ட்டு 2 8%. அப்ப ஆர் ஈக்குவல் டு 8% அப்படிங்கிறது நமக்கு வட்டி வீதமா கிடைச்சிரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாடல் 8 வட்டி வீதம் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் தான் வந்து அதிகமாக கொடுப்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கும்போதே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தாலே ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.